வேதா, கோயில்ல இருந்து அவசரமா எங்க போன? மல்லிகா வீட்டுக்கு தானே போன? நீ வேற எங்க போயிருக்க போற? நீ எதுக்கு போயிருப்பேன்னு எனக்கு தெரியும். சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு ஏதோ ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருப்ப. அத அவகிட்ட சொல்ல போன. கரெக்டா? நீ ஆச்சரியப்பட்டு பாக்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. உன் இடத்துல நான் இருந்தப்போ நான் என்னெல்லாம் யோசிச்சேனோ அதத்தான் நீயும் யோசிச்சிருக்க. என் புருஷனை வேண்டான்னு சொல்லிட்டு போனவளையே தேடி கண்டுபிடிச்சு அவ கூடயே என் புருஷனை சேர்த்து வச்சிடலான்னு லூசு மாதிரிலாம் யோசிச்சேன். உன் புருஷன் வேணும்னு அந்த மல்லிகா இருக்கா. அப்போ நீ அப்படிலாம் யோசிக்க மாட்டியா என்ன? அதுவும் நீ வேற புரட்சி பெண்ணாச்சே. கட்டின புருஷனையே அவ வீட்டுக்கு கூட்டிட்டு போய் இனிமே நீ இங்கதான் இருக்கணும்னு விட்டுட்டு வந்தவளாச்சே. உன்ன நீ இப்படி செஞ்சத யாராலையும் ஜீரணிக்க முடியல. நீ செஞ்சத நான் அப்படியே சும்மா ஒரு கதைய 4 பேர்கிட்ட சொல்லி பார்த்தேன். புருஷனை போய் யாராவது இப்படி விட்டுட்டு வருவாங்களான்னு காரி துப்பிட்டாங்க. நல்ல வேலை, இப்ப வரைக்கும் அத நீதான் செஞ்சேன்னு நான் யார்கிட்டயும் சொல்லல. சரி, அத விடு. ஆமா, இப்ப நீ அவகிட்ட என்ன சொல்லிட்டு வந்திருக்க? திரும்பவும் உன் புருஷனை அவகிட்டயே ஒப்படைச்சிடுறேனா? இவ்ளோ அமைதியா இருக்கனா? அப்பா அதுதான். ஆமா, இந்த தடவை எப்படி மல்லிகாவுக்கும் நாகராஜுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க போறியா? அப்படி ஒரு முடிவு எடுத்தனா அது நல்ல முடிவுதான். பாதிக்கப்பட்ட பொண்ணுக்கு புருஷனையே கட்டி வச்சு அவளுக்கு வாழ்க்கை கொடுத்த முதல் புரட்சி பெண் நீ அதான் இருப்ப. நல்ல விஷயம்தான். ஆமா, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணுவ? இல்ல, அதுக்கப்புறம் என்னங்கறத யோசிக்கணும்ல. நான் அவரை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அத பத்தி யோசிச்சப்போதான் பயமே வந்துச்சு. அவர் என்ன தேடி தேடி மன்னிப்பு கேட்க வந்த போதெல்லாம் எனக்கு அவர் மேல செம்ம கோபம் வந்துச்சு. ஆனா அவர் ஒரு நாள் வராட்டினாலும் என்னன்னே தெரியாது, மனசு அப்படியே பதற ஆரம்பிச்சிடும். அது ஏன்னு யோசிச்சப்போதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு. அவர் தேடி வரப்போலாம் மனசுக்குள்ள நாம இன்னும் சேஃப்டியா தான் இருக்கோங்கிற கேரண்டி இருந்துச்சு. நம்மள விட்டுட்டு போயிட மாட்டாருங்கிற தைரியம் இருந்துச்சு. ஆனா அவர் வரலங்கிறப்போ மனசு எதையெல்லாமோ நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சிச்சு. அவர் நம்மள மறந்துடுவாரோ, நம்மள விட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிப்பாரோ, இல்ல ருத்ராவ தேடி போயிடுவாரோன்னு ஏகப்பட்ட பயம் வந்துச்சு. நாகராஜ் ஹாஸ்பிட்டல்ல இருந்ததோ இல்ல நீ காணாம போனதோ எனக்கு எப்படி தெரியும்னு நினைக்கிற? இவர் அப்பெல்லாம் என்ன தேடி வரவே இல்ல. அவரு ஏன் வரலன்னு விசாரிச்ச போதான் எனக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியும். நான் ஹாஸ்பிட்டலுக்கு அடிக்கடி வந்ததும், நீ காணாம போனப்போ நான் வீட்டுக்கு வந்ததும் அவரை பார்க்காம என்னால இருக்க முடியலங்கிற காரணம் தான். நான் வீட்டுக்கு வந்துட்டு கிளம்புறப்போ யாராவது ஒருத்தராவது நிச்சயமா நீ வீட்டை விட்டு போக வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துதான் நான் போறேன்னு சொன்னேன். அப்படி யாரும் சொல்லாம போயிடுவாங்களோன்னு பயந்து என் மனசு அடிச்சுக்கிட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா மாமா என்னை இங்கே இருன்னு சொல்லிட்டாரு. அப்ப இருந்த சந்தோஷத்தை என்னால வார்த்தையால சொல்லவே முடியாது. ஆனா அத அப்போ என்னால வெளியில காட்டிக்க கூட முடியல. இதெல்லாம் நான் ஏன் இப்ப சொல்றேன்னா, அந்த 10-15 நாள்ல அவர் இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு எனக்கு தெளிவா தெரிஞ்சிருச்சு. நான் இங்க திரும்ப வந்துட்டேன். என்னால திரும்ப இங்க வர முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு காரணம் எனக்கு பெருசா எந்த மாற்றமும் நடந்துடல. ஆனா உனக்கு அப்படி கிடையாது. நீ நாகராஜ வேண்டான்னு சொல்லி இன்னொருத்தி கையில ஒப்படைக்க போற. என்ன மாதிரி நீ ரியலைஸ் பண்ணி திரும்பவும் நாகராஜ் வேணும்னு போராடுனா கண்டிப்பா நாகராஜ் உனக்கு கிடைக்க போறது இல்ல. ஏன்னா நீ கொடுத்துட்டு போறது காசோ பொருளோ கிடையாது. நான் கொடுத்தது தானே எனக்கு திரும்பவும் கொடுங்கன்னு கேக்குறதுக்கு.
பொண்டாட்டிங்கிற ஸ்தானத்தை நீ விட்டுட்டு போற. நீ ஒரு தடவை விட்டுட்டு போயிட்டனா அது அவ்வளவுதான். அதை திரும்ப வாங்கல முடியாது. யாரும் அதுக்கு ஒத்துக்கவும் மாட்டாங்க. இது வரைக்கும் நீதான் வேணும்னு சொல்ற நாகராஜே கூட நாளைக்கு உன்னை வேண்டாம்னு சொல்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நிலுவேதா, நான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கேன், எந்த பதிலும் சொல்லாம போற? என்ன சொல்ற? உன் மனசுல இருந்து நாகராஜ மொத்தமா தூக்கி எறிஞ்சிட முடியுமா? நாகராஜ் நினைப்பே இல்லாம உன்னால வாழ்ந்துட முடியுமா? ஏண்டா நாகராஜ் விட்டு கொடுத்தோன்னு உனக்கு அப்புறம் தோணவே தோணாதா? நாகராஜ பாக்கணும்ன்ற நினைப்போ, திரும்பவும் அவர் கூட வாழணுங்கிற நினைப்போ உனக்கு வரவே வராதா? இப்படி உனக்கு எதுவுமே ஃபியூச்சர்ல தோணவே தோணாதுன்னா நீ ரொம்ப கரெக்டான முடிவை தான் எடுத்திருக்க. ஏன்னா இது எதுவுமே உனக்கு தோணலனா நீ ரொம்ப தப்பான ஆள் கூட தான் இத்தனை நாள் குடும்பம் நடத்திருக்கன்னு அர்த்தம். உன் மனசுக்கு பிடிக்காத, உன்னை எந்த விதத்திலயும் சந்தோஷமா வச்சுக்காத ஒருத்தன் கூட தான் நீ இத்தனை நாளா வாழ்ந்திருக்கேன்னு அர்த்தம். இங்க பாரு வேதா, பிரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள பத்தி நினைச்சா அவங்க செஞ்ச தப்பு மட்டும்தான் நம்ம ஞாபகத்துல வந்துட்டு இருக்குதுன்னா அவங்க நம்ம லைஃப்க்கு தேவையே இல்லையே. ஆனா அவங்களோட இருந்த சந்தோஷமான சமயங்கள் மட்டும்தான் ஞாபகத்துக்கு வருதுன்னா நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம்னு அர்த்தம். எப்படிங்க மறுக்க முடியும் என்னால? என் உயிருக்குள்ள நீங்க இருக்கீங்க. என்னால உங்களை மறுக்கவும் முடியாது, வெறுக்கவும் முடியாது. என் மூச்சு நின்னாதான் உங்க நினைப்பு என்னை விட்டு போகுங்க. ஆனா உங்க கூட இனிமே என்னால வாழவும் முடியாது. ஏன்னா எனக்குள்ள நீங்க இருக்கிற மாதிரி உங்களுக்குள்ள நான் இல்லையே. ஏங்க இப்படி பண்ணீங்க? என் வாழ்க்கையோட எல்லாமமா உங்களை தானே நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏங்க என்ன இப்படி ஏமாத்துனீங்க? நான் என்ன செய்ய போறேன், என்ன ஆக போறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க எனக்கு வேண்டாம். என்னால உங்களை பார்க்காம இருக்க முடியாதுதான். தூரத்துல இருந்து பார்த்துக்கிறேன். உங்களுக்கே தெரியாம நான் உங்களை தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பேன். ஆனா நான் இனி உங்க கூட இருக்க மாட்டேங்க. தம்பி, கரெக்ட் டைம்க்கு தான் வந்திருக்கீங்க. வாங்க சாப்பிடலாம். இல்ல எனக்கு வேணாம் அண்ணி. சாப்பிடறதுக்கு தானே வீட்டுக்கு வந்தீங்க? இல்ல எனக்கு பசிக்கல. சாப்பிடாம இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் சரியாக போறது இல்ல.
நீங்க 2 பேரும் பட்னி கிடந்தா ஐயோ 2 பேரும் உண்ணாவிரதம் இருக்காங்களே அப்படின்னு பரிதாபப்பட்டு பிரச்சனை ஓடிலாம் போகாது. வேதாஜி சாப்பிடலையா? இல்ல, எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே கூப்பிட்டேன், வர மாட்டேங்கிறா. எங்க போறீங்க? அவளை சாப்பிட சொல்ல போறீங்களா? ஓ, நீங்க சொன்னதும் வந்து சாப்பிட்டுருவாளோ? இங்க பாருங்க தம்பி, நீங்க இப்ப வந்து சாப்பிட்டீங்கன்னா நான் அவளை எப்படியாவது கம்பல் பண்ணி அப்புறம் சாப்பிட வச்சிருவேன். ஆனா நீங்க இப்போ சாப்பிடணும். அவ சாப்பிடுறதும் சாப்பிடாததும் உங்க கையில தான். அடேங்கப்பா, பொண்டாட்டி மேல எவ்வளவு அக்கறை. சாப்பிடுங்க தம்பி. தம்பி, சாயங்காலமா கோலப்பொடி எடுத்து தரேன். அப்படியே வாசல்ல 2-3 கோலம் போட்டு கொடுக்குறீங்களா? அதை விட்டுட்டு இப்படி சாப்பாட்டுல போடாதீங்க. என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை? வேதா உங்களை விட்டுட்டு போயிடுவாளோங்கிற பயம் அதானே? செத்தாலும் அவ போக மாட்டா. அவ உங்க மேல கண்ணா பின்னான்னு உயிரையே வச்சிருக்கா. அவ எப்படி உங்களை விட்டுட்டு போவா சொல்லுங்க? அப்படியே போனாலும் ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டுட்டு அவளால இருக்க முடியாது. என்ன, அவ நடந்துக்கிறதெல்லாம் அப்படி இல்லைன்னு தானே நினைக்கிறீங்க? அவளுக்கு உங்க மேல நிறைய கோவம் இருக்கு. ஆனா அது உங்களை வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போற கோவம் கிடையாது. உங்க மேல வச்சிருந்த நம்பிக்கையை கெடுத்துட்டீங்களேங்கிற கோவம். அத சரி பண்றது இப்போ உங்க கையில தான் இருக்கு. அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. கோடம்பாக்கத்துல இதுக்குன்னு கிளாஸ் நடத்துறாங்களாம். நீங்க போய் கத்துக்கிட்டு வரீங்களா? கோடம்பாக்கத்துல எங்க? ஃப்ளைஓவருக்கு மேல டாப்ல. ஓ, ஐயோ தம்பி, என்ன தம்பி நீங்க இவ்வளவு நாள் அவ கூட இருந்திருக்கீங்க, அவளை பத்தி முழுசா தெரிஞ்சுக்காம இப்படியா இருப்பீங்க? அத வச்சு ஏதாவது யோசிங்க, ஐடியா தானா வரும். நீங்க இப்ப நல்லவன்னு ப்ரூவ் பண்றத ட்ரை பண்றதை விட நீங்க அவளுக்கானவர்னு ப்ரூவ் பண்ணுங்க. இப்ப அதுதான் அவளுக்கு வேணும். அவளுக்கு இருக்கிற குழப்பமே அவ அளவுக்கு நீங்களும் அவளை நேசிக்கிறீங்களா இல்லையாங்கிற டவுட் தான். அந்த குழப்பம் தீந்து அவளுக்கு உங்க மேல நம்பிக்கை வந்துடுச்சுன்னா நீங்க நல்லவருங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ண வேண்டாம். அவளே போராடி எல்லாருக்குமே ப்ரூவ் பண்ணுவா. நான் சொன்னது புரிஞ்சிருச்சா? சாப்பிடுங்க. அருமையா இருக்கு, சூப்பரா இருக்குண்ணே. ஐஸ் அவனை நிறுத்த சொல்லு, அப்புறம் நான் நிறுத்துறேன். என்ன நாயகன் கமலஹாசன் நினைப்பா? தூ, நல்லாவே இல்ல. ஏண்டா கிறுக்கு பிடிச்ச மாதிரி ரோட்ல பாட்டு பாடிட்டு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க? அறிவில்ல உனக்கு? ரோட்ல டான்ஸ் ஆடினா கிறுக்கு பிடிச்சிக்க அர்த்தமா? பின்ன சந்தோஷமா இருக்கு. சந்தோஷமா இருக்கியா? அதுதான்டா எனக்கு இப்ப டவுட்டாவே இருக்கு. உன் பிரச்சனையை நினைச்சா எனக்கே தூக்கம் வர மாட்டேங்குது. உன்னால மட்டும் எப்படிடா இவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுது? நீ என்ன பண்ணுகிற? நீ உதான் ஐஸ் அப்படிங்கிற, அதனால ஏச்சி விஷயத்தை சொல்லு. ஒரு மேட்டர் தெரியுமா? வேதாஜி மனசுல நான் நச்சுன்னு நங்கூரம் போட்ட மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கிறேனா? அண்ணியே சொல்லிட்டாங்க, இனிமேல் வேதாஜினை விட்டு போகவே மாட்டாங்க. ஐ எம் வெரி ஹாப்பி.
ஆக்சுவலி ஐயே நோ தட் மேட்ரு. பட் நமக்கு தெரிஞ்ச விஷயமே இன்னொருத்தர் நம்ம சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, செம்ம சந்தோஷமா இருக்கிற மச்சி. ஆமா, உங்க அன்னிக்கு அது எப்படி தெரியுமா? வேதாஜி கீப் த டெஸ்ட் ஆஃப் த அன்னிடா. வேதாஜி ஃபெயில்ட் வேடா, ஐ பாஸ்ட் வேடா. அப்பாடா, இப்பதான்டா எனக்கு நிம்மதியா இருக்கு. பேசாம நீயே இப்ப நேரா வேதாஜி கிட்ட போய் இப்படி இப்படி நினைச்சதுனால அப்படி எப்படி நடந்துருச்சு, அது எல்லாத்தையும் அப்படி எப்படி நடந்ததெல்லாம் மறந்துட்டு இனிமேல இப்படி இப்படி எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம்னு சொல்லி ஒரு சமாதான பேச்சுவார்த்தை நடத்திட வேண்டியதானே. அது இல்ல மச்சி, அவங்களாண்ட நான் அப்படி அப்படி பேசணும்னா அவங்க இப்படி இப்படி மாறணும் மச்சி. அவங்க இப்படி இப்படி மாறாத போது அவங்களாண்ட நான் மட்டும் அப்படி எப்படி எப்படி பேச முடியும்? இரு, வேதாஜி எந்த எப்படிடா மாறணும்? நீ இப்ப இப்படி இப்படின்னால அவங்க அதே மாதிரி அப்படி அப்படி மாறி இருக்கணும். டேய் புரியலடா, ஒழுங்கா சொல்லு. நீ என்னாண்ட இப்படி இப்படி பேசணும்னா நான் உன்னாண்ட அப்படி அப்படி தான் பேசுவேன். நீ அப்பவே அப்படி அப்படி பேசினா நான் இப்ப இப்படி இப்படி பேசியிருப்பேன். அப்பா சாமி, நான் தெரியாம சொல்லிட்டேன்டா, எனக்கு விளக்கமா சொல்லு. எனக்கு அப்படிதானே இருக்கும். இவனாண்டா அப்படி அப்படி பேசினா அவன் இப்படி இப்படி தான் பதில் கொடுப்பான். இப்படி இப்படி பேசினாதான் அவனுக்கு அப்படி அப்படி பிடிக்கும் தெரிஞ்சும். நீ என்னாண்டா அப்படி அப்படி பேசினா அப்படி எப்படி? நீ அப்படி அப்படி பேசினா நான் இப்படி இப்படி பேசுறேன். நீ இப்படி இப்படி பேசினா அப்படி அப்படி தான் பேசுவேன். பூடியா என்ன நொப்புடியா? ஐஸ்கிரீம் திங்க வந்த இடத்துல டேய் போடா ஐஸ்கிரீம் எந்து போடாங்கறல்ல, வந்துட்டா வழக்கம் சொல்றதுக்கு. மாப்ள, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ அப்படி அப்படி பேசுன தப்பு. டேய் நீயே நேர்ல வேதாஜி கிட்ட போய், வேதாஜி உங்க மனசு முழுக்க நான் தான் இருக்கேன், உங்களால என்னைக்கு என்னை மறக்க முடியாது, அதனால இந்த மல்லிகா மேட்டரெல்லாம் விட்டுருங்க, இனிமேல நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருப்போம்னு சொல்லி பேசிட வேண்டியதானே. இல்ல மச்சி, அங்கதானே பிசிறு தட்டுது. ஆயிரம் தான் உங்களுக்கு என்ன பிடிச்சிருந்தாலும் சமானாச்சும் என்ன புரியல அப்படி இப்படின்னு போய் தானே சொல்லுங்கிறாங்க. என்ன பண்றது? என்ன பண்ணலாம்? இது வளைக்க என்ன பண்ணுகிற? காக்கா வாயில கக்கூஸ் போயிட போதுடா, வாய மூடுறா. என்னடா? இல்ல என்ன பத்தி யோசிச்சுக்கிட்டேன்னு கேக்குறேன். ஆமா இல்லையே, 4 மணிக்கு ஞாயிறு கடையில் மெதுவடை போடுவாங்க, அது ஓசில தின்னதுக்கு யார்கிட்ட ஆட்டை போடலான்னு நீ விட்டு போடுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. சரி சரி சொல் சொல் சொல்லு சொல்லு. ஐடியா. மாப்பிள, நீ என்ன பண்ற? நேரா வேதாஜி கிட்ட போய் எனக்கு அந்த மல்லிகாவை ரொம்ப பிடிக்கும்னு சொல்ற. ஏண்டா இதுதான் பராகு பத்தி யோசிச்சியா? டேய் அதான் அவங்களே சொல்லுவாங்க, அப்புறம் நான் போய் இன்னத்தை அதை சொல்றது. நீ அதை ஆமான்னு ஒத்துக்கிட்டியா? இல்ல, அதை இப்ப ஒத்துக்கடா. நாகராஜே, வேதாஜி மல்லிகாவை உனக்கு பிடிக்கும்னு சொல்றது வேறடா, ஆனா நீயே ஓ வாயால வேதாஜி கிட்ட உனக்கு மல்லிகாவை பிடிக்கும்னு சொல்றது வேற. நீ என்ன பண்ற? வேதாஜி கிட்ட போய் ஆமா வேதாஜி எனக்கு உங்களை விட மல்லிகாவை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லு. 2 பேரும் சேர்த்து வைக்கிற ஐடியா குடுறானா சைத்தான் கி பச்சா, எங்களை பிரிக்கிற ஐடியா குடுறா. இருடா, முதல்ல நான் சொல்றதோட உள்கருத்தை முதல்ல உள்ள வாங்கிக்கிறேன். ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்களுடைய ஆசையை தூண்டணுங்கிற மாதிரி, பொம்பளைங்களோட ஆள் மனசுல இருக்க உண்மையை வர வைக்கணும்னா அவங்க பொசசிவ்னஸ் தூண்டணும். டேய் கொஞ்சமாவது புரிஞ்சுதா உனக்கு? பரவாயில்ல, நீ சொல்லு. நீ இல்லைன்னு சொல்ற வரைக்கும் தாண்டா அவங்க சேஃபர் சைடுல இருப்பாங்க. அதனால எவ்வளவு முடியுதோ அவ்வளவு தாக்குதல் நடத்துவாங்க. அதே நீ படக்குடு யூட்டன் அடிச்சு அபா டாவல வச்சிருக்கேடு முதல் மரியாதை சிவாஜி கணேசன் சார் மாதிரி அழுத்தமா சொல்லிட்டு வைய ஜிவ்வுன்னு இருக்கும் ஆப்போசிட் சைடு. உண்மையிலேயே நம்மளை விட்டு போயிடுவாரோங்கிற பயம் ஆட்டோமேட்டிக்கா வந்துரும்டா. அந்த பயம் வந்தாலே ஆட்டோமேட்டிக்கா உன்னை காபந்து பண்ணத்தான் பார்ப்பாங்க. இந்த இப்ப விட்டு கொடுத்துருவேன் வாய்கிலேயே பேசுறாங்கல்ல, அது நீ அவங்கள விட்டு போயிட மாட்டேங்கிற தைரியத்துல தான் அவங்க பேசுறாங்க. ஆனா நீ போயிருவேன்னு தெரிஞ்சா இந்த விட்டு கொடுக்குற டிராமாலாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. அவங்களே மல்லிகாட்ட இருந்து உன்னை விலக்கி வைக்க தான் பார்ப்பாங்க. புரிஞ்சுதா? டேய் அவ்வளவு ஏண்டா மல்லிகா பத்தின விஷயத்தையே உங்ககிட்ட பேசுறதுக்கு பயப்படுவாங்க. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிடுச்சு. அப்பாடா, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கு போய் நீ என்ன பண்ணணும் தெரியுமா? மூடு, அத்தை நாங்க பார்த்துப்போம். கேட்குற வரைக்கும் எல்லா ஐடியாவும் நல்லா கேட்டுக்கிறாங்க. இடிச்சு விட்டுட்டு போறாங்களே பஞ்சாயத்து முருகா.
வேதாஜி ஐயோ எனக்கு கொஞ்சம் வாட்டர் வேணும். வேதாஜி தண்ணி வேணுங்க. ஏங்க தண்ணி வேணும் தொண்டை வத்த கத்துனுக்குறேன். தண்ணி வேணுங்க எனக்கு. கை கால் எல்லாம் நல்லா தானே இருக்கு, எடுத்து குடிங்க. எட்ட கொடுமை சார் இது. அச்சே வெயில புருஷன் ஊரை சுத்தின்னு இப்ப லேட்டா வீட்டுக்கு வந்திருக்கிறான். நாங்க ஜூஸ் குடிங்கோ அப்படின்னு சொல்றத விட்டுட்டு நீங்க என்னன்னா கலாச்சு நிக்கிறீங்க. ஒரு நல்ல பொண்டாட்டியா எனக்கு நீங்க தண்ணி எடுத்து குத்துருக்கணும். அதுதான் ஒரு வீட்டுல இருக்க ஸ்திரீக்கு அழகு. நீங்க என்னடானா